வணக்கம் மக்களே, வெல்கம் டு கீரிபிளா சேனல். ஸோ சேதுபதிக்கு பதிலாக மீண்டும் கமல் வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் இந்த மாதிரியான டாக்ஸ் பார்க்க முடியுது. யார் கிளப்பி விட்டாருன்னு தெரில, யார் இந்த விஷயத்த ஆரம்பிச்சு விட்டதுன்னு தெரில. ட்விட்டரில் இப்போ தான் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு அஃபிஷியல் ஹேண்டில் ஒன்று போட்டிருந்தாங்க. அதாவது சேதுபதி இப்போ தற்போதைய சீசன்லேருந்து விலகுகிறாரு. காரணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருவருப்பான விஷயங்கள் உள்ள நடக்குது. அவரை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ள ஒரே 18+ போயிட்டுருக்கு. டிஆர்பி ரொம்ப லோவாக இருக்குது. 5.0 சம்திங் வந்துட்டு. ஸோ இப்படி இருக்கும்போது இவ்வளோ லோவான டிஆர்பி கமல் சார் இருக்கும்போது நடந்ததில்லை. அதனால திரும்ப கமலை கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் டாக்ஸ் போயிட்டுருக்கு. இது உண்மையா பொய்யா, இது எந்த அளவுக்கு நடக்க போகுது அப்படிங்கிற எல்லாமே இந்த வீடியோ சொல்ல போகிறோம். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் மறக்காமல் வரும்போதே ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ ஓரளவுக்கு ஷேர் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேதுபதி வாரம் தன்னோட ஃபுல் பொட்டன்ஷியலை போட்டு தான் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரால் என்னென்ன பண்ண முடியும், என்னென்ன கேட்க முடியுமோ அதை கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்காரு. நிறைய பேர் அப்போலேருந்து கம்பேர் பண்ணுறது கமல் மாதிரி பண்ணவே இல்லை, இந்த இடத்துல கமல் சார் இருந்துன்னா வேறு லெவலில் இருந்திருக்கும், இப்படியே தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர சேதுபதி என்னென்ன பெஸ்ட்டாக பண்ணுறாரு அப்படிங்கிறது இங்கே பேசப்படாமையே போயிட்டுருக்கு. ஸோ அவருக்கு இந்த டாக் பேக்கில் என்ன சொல்கிறாங்களோ, இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ, இந்த டைரக்ஷன் டீம் என்ன சொல்லுதோ அதை தான் அவர் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா 1% கூட பண்ணக்கூடாது. அதான் ரூலில் இருக்குது. இதே கமல் சார்னா பண்ண முடியும். அது எப்படி ப்ரோ கமலால் மட்டும் பண்ண முடியும்னா, கமல் ஒரு சீனியர், எல்லாத்துக்குமான ஒரு லெஜெண்டாக இருக்கும்போது அவர் இன்னொன்று அவரோட கால் ஷீட்டுங்கிறது, அவர் ஹோஸ்ட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப இவங்க போய் ஆர்கியூ பண்ண முடியாது, ரொம்ப சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் கமல் விட்ட தன்னோட ஓன் வேர்டால் தான் பிரதீப் மேலே இந்த ஒரு லவ் அண்ட் சப்போர்ட்னால கமலுக்கு அவ்வளோ நெகட்டிவிட்டி இருந்துச்சு. ஸோ அது அவரே எதிர்பார்க்கல. ஸோ அந்த மாதிரி கமலாலேயே அது ஃபேஸ் பண்ண முடியல. ஸோ சேதுபதியால் அது ஃபேஸ் பண்ண முடியாது. அப்படி ஒரு விஷயம் நடந்துட்டா. ஸோ அதனால தான் தானாகவே எந்த ஒரு விஷயத்தையும் அதில் பண்ண முடியாது. ஹோஸ்ட்டுங்கிறவங்க அவங்க டைரக்ஷன் டீம் சொல்கிறத சொல்கிறாங்க, அவ்வளோதான். அவங்களா ஒரு தனிப்பட்ட விஷயங்கள் பண்ண முடியாது. ஒரு சில விஷயங்கள், அதாவது அவங்களோட ஆட்டிடியூடாக இருக்கட்டும், அவங்களோட மேனரிசம், அவங்களோட வே ஆஃப் டாக்கு, இதை வேணால் இவங்க சொந்தமாக பண்ணலாமே தவிர இவங்களாம் ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது அந்த ஸ்பாட்டில். மற்ற பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் தமிழை பொறுத்த வரைக்கும் இதுதான் பிரச்சனை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இன்ட்ரெஸ்டிங் இல்லை, உள்ளே ரொம்ப அருவருப்பாக நடக்குது, அதனால நான் விலகுறேன், அப்புறம் டிஆர்பிலாம் லோவாக இருக்குன்னு சொல்லிலாம் இதனாலலாம் சேதுபதி சார் விலகுறான்னு சொல்லி இவ்வளோ காலமாக, இது 2வது சீசன் ஆரம்பித்து இவ்வளோ நாளாக வராது. இப்போ இந்த டாக் வந்திருக்கு. இது எப்போதும் போல் வரதான். அவரை கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் விலகுறாரு அப்படின்லாம் சொல்லி நியூஸ் வந்தது கிடையாது. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நியூஸ் வந்திருக்கு. விலகு வர மாட்டாரா சொல்கிறா அப்படிங்கிறீங்களா? இது அவ்வளோதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த இவங்கெல்லாம் சொல்கிற அளவுக்கு டக்குன்னு விலகுறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஒரு கண்டஸ்டன்ட் எப்படி உள்ள வீட்டை விட்டு வெளில போகிறாங்க, சடனாக நான் போகிறேன் வாக் அவுட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் கிடையாதோ, அது மாதிரி சேதுபதினாலையும் அப்படி போனால் அவருக்கு ஆனால் அடுத்தடுத்த சைன் பண்ணி இந்த சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. கமலுக்கே இதான் நடந்துச்சு. கமலுக்கிட்ட கிட்டத்தட்ட 10 சீசன் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருந்தாங்க. அவர் 7வது சீசன்லேருந்து நான் வெளில போகிறேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாரு. ஸோ அதனால் அடுத்தடுத்த சீசனுக்கு போகிற அமௌண்ட்டையும் அவங்க இது பண்ணி அது ஒரு பேலன்ஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ அவர் 7 சீசன் முடிச்சதுனால விட்டாங்க. 1.5 சீசனுக்கு அப்புறம் ஒரு சீசன் தான். இதுக்கப்புறம் சடனாக வெளில போகிறேன் அப்படின்னு சொன்னால் அவருக்கு தான் இது ப்ராப்ளமே தவிர போகவும் முடியாது. அது டீமாக டிசைட் பண்ணி இவங்களா வேணால் ரிக்வஸ்ட் வச்சு இல்லை சார் நாங்கள் திரும்ப அவரை இது பண்ணுறோம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி எதுவும் மாறினாலே தவிர சேதுபதியாக வாக் அவுட்டுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் நல்லா தான் பண்ணுறாரு, அவருக்கே நல்லா தெரியும். நான் டிஆர்பிங்கிறது எல்லா சீசன்லையுமே ஆரம்பத்தில் ரொம்ப லோவாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் லாஸ்ட் சீசன், அதுக்கு முந்தின சீசன் எல்லாமே ஆரம்பத்தில் லோவாக தான் இருந்துச்சு. அது 1 மந்த்துக்கு அப்புறம் தான் அந்த ஸ்பீட் எடுக்கும். அதுக்கப்புறம் அந்த ஒரு டிஆர்பிங்கிறது ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது ஏறிட்டு தான் இருக்குது. இப்போ அந்த ஒயில்ட் கார்டு என்ட்ரி, ஸோ ஒயில்ட் கார்டில் என்ட்ரிலாம் வந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஆர்பிங்கிறது ஏறிடும். ஸோ அதனால் இங்கே சேதுபதி விலகி போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள்லாம் ரொம்ப 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 குறைவு. அண்ட் ஒன் மோர் திங், இப்படி வேணால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் நடந்துட்டு சேதுபதி சார் உண்மையிலே வாக் அவுட் பண்ணிட்டாரு, கமல் உள்ளே திரும்ப உள்ளே வராரு அப்படின்னா அவர் எம்பியாக இருக்கார், வர வாய்ப்பு இல்லை. வந்தால்
பயங்கரமான ஒரு பூஸ்ட் வந்துட்டு பிக் பாஸுக்குன்னு ஒன்று கிடைக்கும். அட்டென்ஷன் பயங்கரமாக திரும்பும், வாய்ப்பு இருக்குது. மீன் அந்த அட்டென்ஷன் பூஸ்ட் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா எடுக்கும், அவ்வளோதான். தவிர இவரும் வந்த பிறகு வழக்கம் போல் ஒரு மாதம் முடிஞ்ச பிறகு கமலை போட்டு புழக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது வந்துட்டு அவர் வந்தால் அப்படியே மாறிடும், இவர் வந்தால் அப்படி மாறிடும் அப்படிலாம் கிடையாது. யார் வந்தாலும் உள்ள கண்டஸ்டன் என்ன பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த கேம் வந்துட்டு மூவ் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு இதை போட்டு ரொம்ப பெருசாக யோசிக்க வேணாம். சரி, அதனால தான் இதை பார்த்துட்டோம். இதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுவோம். இதெல்லாம் ஒரு ரூமரு, இந்த ரூமரை யாரும் நம்பிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எவன் கிளப்பி விட்றான்னு தெரியல. ஒரு வேளை இந்த டிஆர்பி இன்றைக்கி வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுக்காக இந்த வாரம் பார்ப்போம் கமலான்ட்டு அதனால கிளப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ரூமர் தான். ஸோ இதை பற்றின கருத்துக்கள் அப்படி மாறினா நல்லா இருக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமல் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. என்னை பொறுத்த வரையும் சேதுபதியே பெட்ரு தான். அவர் வந்தால் வள கொலவெல்லாம் பேசியே கொள்வார். ஸோ அதனால் அவங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.